தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் அமெரிக்க முன்னாள் அதிபர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் உலகம் முழுவதும் அறியப்படும் இந்த இளைஞர் யார்? இவரது பின்னணி என்னவென்று பார்க்கலாம். அதிபர் தேர்தல் பரபரப்பில் இருக்கும் அமெரிக்கா இப்போது துப்பாக்கிச்சூடு பரபரப்பில் உள்ளது. இதற்கு காரணம் தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் என்ற 20 வயது இளைஞர். பென்சில்வேனியாவில் பட்லர் டவுனில் நடந்த பரப்புரையில் ஆதரவாளர்கள் மத்தியில் ஆவேசமாக உரையாற்றிய டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி தோட்டாக்கள் படபடத்து சீறின. ட்ரம்பின் வலது காதை தோட்டா சிதைத்தது. பேசிக் கொண்டிருந்த நிலையிலேயே ஒளிவாங்கி மேடைக்கு கீழே குனிந்து கொண்டதால் உயிர் தப்பினார் ட்ரம்ப். அவரை அரண் போல சூழ்ந்து கொண்டனர் சிறப்பு பாதுகாப்பு படையினர். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய இளைஞரை அதிரடியாக சுட்டு வீழ்த்தினர். விறுவிறுப்பாக நடந்த பரப்புரை களத்தில் பதைபதைப்பை விதைத்தவர் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டார். அவர் வீழ்த்தப்பட்டு கிடந்த இடத்தில் FBI அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது அந்த இளைஞரின் அடையாள அட்டை ஏதும் கிடைக்கவில்லை. முகத்தை ஸ்கேன் செய்து தரவுகளில் ஆய்வு செய்தபோது அவரது பெயர் தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் என தெரிய வந்தது. பென்சில்வேனியாவில் உள்ள பேத்தல் பார்க் என்ற பகுதியைச் சேர்ந்தவர் என்பது உறுதியானது. அந்த ஊரில் உள்ள உயர்நிலை பள்ளியில் 2022ஆம் ஆண்டு பள்ளி படிப்பை முடித்துள்ளார். கணக்கு மற்றும் அறிவியல் பாடங்களில் சிறந்து விளங்கியதற்காக $500 பரிசு பெற்றுள்ளார் குரூக். பள்ளி படிப்பை முடித்த பிறகு வீட்டின் அருகே ஒரு நர்சிங் ஹோமில் உள்ள சமையல் கூடத்தில் பணியாற்றி வந்துள்ளார். 2021ஆம் ஆண்டில் கிளார்டன் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் கிளப்பில் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றுள்ளார். 171 மீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை எளிதில் சுடும் திறன் படைத்தவராக இருந்துள்ளார். ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக துப்பாக்கிச் சுடும் கிளப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். தாமஸ் மேத்யூ குரூக் முகநூல், எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இல்லை. எப்போதும் தனிமையில் இருப்பதை விரும்பியிருக்கிறார் என உள்ளூர் நாளிதழ்கள் தெரிவிக்கின்றன. இவரது குடும்பத்தினர், வகுப்பு தோழர்கள், ஆசிரியர்கள், சக ஊழியர்கள் என யாருமே மேத்யூவின் மனநிலையை அறிந்திருக்கவில்லை. ட்ரம்ப் மீது துப்பாக்கியால் சுட வேண்டுமென திட்டம் தீட்டியதற்கு இதுவரை எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. ட்ரம்பின் பரப்புரை நடந்த பட்லர் டவுனுக்கு பேத்தல் பார்க்கிலிருந்து 70 கிலோமீட்டர் பயணித்து வந்துள்ளார். ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடந்ததை தொடர்ந்து மேத்யூவின் ஊரே FBIயின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. புதிதாக யாரையும் ஊருக்குள் அனுமதிக்காமல் கட்டுப்பாடு விதித்துள்ளது FBI. புதிய தலைமுறைக்காக ரவிக்குமார்.